இப்ப பொதுவாகவே விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது என்னன்னா, அரசியல் மேடைகள்ல அரசியல் பேச பயப்படுறாருன்ற ஒரு டாக் இருக்கு. பயப்படல, தெரியல. அடுத்த விஷயம் என்னன்னா, படங்கள்ல நிறைய அரசியல் பேசுறாருன்ற ஒரு டாக் இருக்கு. இந்த படத்திலேயாச்சும் பொதுவான அரசியல் மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு தாக்கல் அரசியல் பேசுவாரா? அதான் நீங்களே சொல்லிட்டீங்க, மேடையில பேசுறது இல்ல, படத்துல பேசுவாருன்னு. ஏன்னா மேடையில பார்த்து பார்த்து பேசுறாரு. இன்னைக்கு அவரு முதலாம் ஆண்டு அங்க என்ன பண்ணாரு பாத்தீங்களா? ஒரு சாதாரண நடிகர் கூட இப்படி பேப்பர் பார்த்துட்டு உங்களுக்கு கொள்கைங்கிறது உள்ளுக்குள்ள இருந்து வரணும். ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பார்த்து படிச்சுட்டு இருக்காரு. இதை விடுங்க, ஜனநாயகன் பேர் வச்சிருக்கிறாரு. இவ்வளவு நாளும் ஒரு பணநாயகனா இருந்த ஒருத்தர் ஜனநாயகன் படத்துக்கு பேர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஜனநாயகத்துக்குள்ளார இறங்கிட்டதாருங்க இந்த டைட்டில் ஓகே பண்ணிருக்கிறாங்க இல்லையா? விஜய் சினிமாவில் செஞ்ச அளவுக்கு நிஜத்துல அவரை எம்ஜிஆர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. விஜயகாந்த கருப்பு எம்ஜிஆர்னு ஏத்துக்கலாம், பல பேர் VN சுதாகரனை கூட ஏத்துக்கலாம், இறந்து போன JK ரத்தீஷ கூட ஏத்துக்கலாம், செஞ்சாரு. விஜய் எல்லாம் ஏத்துக்கவே முடியாது.